வீட்டோட டாப்ல இதை மவுண்ட் பண்ணிட்டு உண்மையாலே 20 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வருதா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் வீட்டுல இருந்து போகும்போது பாத்தீங்கன்னா சிக்னல் நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு. மாட்டு அடிச்சிட்டாங்க, சிக்னல் ஸ்டாப் ஆயிடுச்சு. அட்டப்பா வருதுடா, அப்படியே வந்துருக்குடா சிக்னல். இங்கே வந்து சிக்னல் அச்சாவா கிடைக்குது கைஸ். இங்கேயும் நம்மளுக்கு சிக்னல் வந்துட்டு தான் இருக்கு. ஸ்டாப் ஃபார் 3.6 கிலோமீட்டர்ஸ் கூகுள் மேப்ல பார்த்தப்போ என்னதான் சிக்னல் குவாலிட்டியில இஷ்யூ இருந்தாலும் we are still receivingல. வெல்கம் டு கார் டிசைட். இந்த வாட்டி ஒரு பெரிய அப்கிரேடோட வந்திருக்கோம். பழைய வீடியோஸ்ல லோரா மாடல்ஸ் கிரவுண்ட் லெவல்ல ஆக்சுவலா எவ்வளவு ரேஞ்ச் வருது அப்படின்னு 2 வீடியோல சொல்லியிருப்பேன். ஆனா இந்த வாட்டி வீட்டோட டாப்ல இதை மவுண்ட் பண்ணிட்டு உண்மையாலே 20 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வருதா அப்படின்னு செக் பண்ண நாங்க கிளம்பிட்டோம். பாப்கார்ன் எடுத்துக்கோங்க. என்ஜாய் திஸ் வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதோட பேரு லோரா கார்டெக்ஸ். இது ஒரு சாட்டிங் டிவைஸா இருந்துச்சு லாஸ்ட் வீடியோ வரைக்கும். இப்போ கோடிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பிரவுன் கலர் பொட்டி தான் சென்டர் லோரா, கிளேஷியர் பொட்டி தான் ரிசீவர் லோரா. இப்போ இது ஒன் வே கம்யூனிகேஷன் ஃபார் டெஸ்டிங் த ரேஞ்ச். தியரிட்டிக்கலா பார்த்தா தீஸ் கைஸ் கேன் சென்ட் ஆல்மோஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச். இதை நான் சொல்லல, சில யூடியூபர்லாம் சொன்னாங்க. இது அது உண்மையா இல்ல பொய்யான்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய அப்கிரேடோட வாங்க மேக்கிங் த பொட்டி. காம்போனன்ட்ஸ் ரீடர் பார்த்தீங்கன்னா ESP32 LoRa ROLR 993 light with antenna, 2.8 inch touchscreen display, ஏதாச்சும் ஒரு ரியல் டைம் கிளாக், ஒரு 3D printed enclosure, some jumbo wires, breadboard, etc. ஆப்ஷனல் அப்கிரேடா நீங்க XL 6009E1 பூஸ்ட் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பவர் பேங்க் நெசசிட்டி உங்களுக்கு இருக்காது. இந்த ப்ராஜெக்ட்டை ஃபுல்லா நான் ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டேன் கைஸ். நீங்க வேணும்னா என்னோட GitHubல செக் பண்ணிக்கலாம். I'll give the link in the description too. இந்த 3D மாடல் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ், இந்த 3D மாடலோட டிசைன்ஸ் எல்லாமே அதுலயே நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸாவே ப்ராடக்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா RS இன்னோவேஷன்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபுல் பிரிண்ட் 170 கிராம்ஸ் கவுண்ட் வரும். அப்படி பார்த்தா 850 rupees வருமா. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஜஸ்ட் வெறும் 699க்கு நான் பேசி வாங்கியிருக்கேன். எனி 2 கலர்ஸ்ல பண்ணி தருவேன்னு சொல்லியிருக்காங்க. லிமிடெட் ஆஃபர்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸ்கிரீன்ல காட்டுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. நீங்க இந்த மாதிரி எடிட்லாம் பண்ணி நீங்க ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்தோடைய மாடலும் கல்ஸ் பேஜ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி. UI டிசைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், EEC ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் தாங்க. இங்கே இதை இப்படி நவுத்திக்கலாம், இந்த பட்டன் எடுத்து இப்படி வைக்கலாம். ஸோ இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பேன். பட் இப்போதைக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம RTCலேருந்து டைம் மட்டும் தெரியும். நம்மளோட நெட்வொர்க் ஐடி சும்மா அதை நான் போட்டேன், இது வந்து எக்ஸாக்ட் கிடையாது. அண்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ் நம்ம 2 வச்சிருக்கோம். நம்ம சென்டர் தான் 3, அதாவது டார்கெட் அட்ரஸ். ஜஸ்ட் லோரா ஃபீல்ட் டெஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். RSSI ரிலேட்டிவ் சிக்னல் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இது -20 to 50 அந்த ரேஞ்சில் இருந்தால் ரொம்ப குட் சிக்னல்ஸ் அப்படின்னு அர்த்தம். 100லாம் போச்சுன்னா ரொம்ப தூரமாக இருக்குது, கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது நம்ம குட் பேட் அப்படின்றத இதை வச்சே மென்ஷன் பண்ணியிருப்போம். SNR அப்படின்றது சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. பாசிட்டிவ்ல இருந்து ஆக்சுவலி குட் தான், இது பேடுன்னு வருது. இதோட வேல்யூ 10ல இருந்து -22 வரைக்கும் போகும். 10 அப்படின்னா குட், இதுனா பேட். நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் ரிசீவ்ட் இந்த இடத்துல காட்டும். நம்மளோட ப்ரோக்ராம் படி ஒரு செகண்டுக்கு ஒரு பேக்கெட் அப்படின்றத நம்ம செட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ஒரு பேக்கெட் அந்த செகண்ட்குள்ள வரல அப்படின்னா லாஸ்ட் ரிசீவ்ட் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் ஆகோ 2 செகண்ட் ஆகோ அப்படின்னு சொல்லி மாறிட்டே இருக்கும். மோர் தென் 60 செகண்ட்ஸ் போகும்போது 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதை வச்சு நம்மளுக்கு பேக்கெட் கண்டினியூஸாக ரிசீவ் ஆகிட்டு தான் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் அந்த பேக்கெட்ஸோடைய ஸ்டேட்டஸும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் UI. ஆக்சுவலி இதான் வந்தீங்கன்னா லோரா ஏ சென்டர். இதில் வந்து பெருசாக கோடிங் கிடையாது, சும்மா டிஸ்பிளேக்காக தான் இவ்வளவும் இருக்குது. இதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வேரியபிள்ஸ்லாம் இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். சென்டர் அட்ரஸ் என்ன, பேக்கெட் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் இருக்கும். RTC கமாண்ட்ஸு, அப்புறம் டிஸ்பிளே ஃப்ளஷ், கிரியேட் UI, அப்டேட் டைம். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் பேக்கெட் வந்து சென்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் இந்த லூப்பில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சிம்பிள் ஆஸ் தட் கைஸ், வேறு எதுவுமே இங்கே இல்லை. லோரா பியில் தான் வந்து நம்மளுடைய ஆக்சுவல் UIயும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 லைன் 384 லைன் கோடிங் இருக்குது. EEC ஸ்டுடியோவில் பார்த்தோம் இல்லையா கைஸ், அதே தான் இது பேக் எண்டு. ஜஸ்ட் வி டூ சம் கேலிப்ரேஷன் கான்செப்ட். இதெல்லாம் தேவையே இல்லைன்னா நம்ம டச் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணல, பட் ஸ்டில் போட்டு வச்சிருக்கேன். RSSI வேல்யூஸ்லாம் ஒரு வேரியபிளில் போட்டு அண்ட் சிக்னல்ஸ் வரும்போது அதை எப்படி டீகோட் பண்ணணும், அதை வந்து டாப் பார் UIயில் காட்டுறது. ஸோ அப்டேட் டைம், அப்டேட் லாஸ்ட் ரிசீவ்ட் UI, ஜஸ்ட் லைக் தட் கைஸ். ஸோ லூப்பில் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நம்மளுக்கு பேக்கெட் ரிசீவ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி வரல அப்படின்னா நம்மளோட டைமரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். எனக்கு இந்த செகண்ட் வரல, அந்த செகண்ட் வரல அப்படின்ற மாதிரி நம்ம கீழே டிஸ்பிளே வந்துட்டே இருக்கும். தட்ஸ் இட், சிம்பிள் ஆஸ் தட். இப்போ ஃபீல்டு டெஸ்டிங்குள்ள போகலாம். லோராவை எங்கள் வீட்டு மொட்டை மாடி மேலே ஸ்பேஸ் அப்படி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே இருக்க ஸ்பேஸ். அப்ராக்சிமேட்டாக 25 feet இருக்கும். 7.6 meter ஆர் 762 centimeter ஆர் 300 inches எப்படி வேணா. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கள் பைக்கில் கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்கில் 51,882.3 ஈக்குவல் டு 0 kilometers. இது நம்ம கிரணுடைய பழைய OG பைக்கா.
நான் இதை தான் மறுப்பேன்னு 2 காலில் நிற்கிறான். சரி வேற வழியே இல்லாமல் இந்த வண்டியை எடுத்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் வீட்டிலேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா சிக்னல் நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு. டு அவர் சர்ப்ரைஸ் நாங்கள் எடுத்த உடனே டேரெக்டாக 1.2 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச் அடிச்சிட்டோம். ஹம்சா பாய் காடி நோக்கோ. ஸ்டாப் 1ல 51883.5 எக்ஸாக்டா 1.2 கிலோமீட்டர்ஸ். கூகுள் மேப்ஸ்லயும் இதே கிலோமீட்டர்ஸ் தான் காமிச்சது. சரி கொஞ்சம் கரும்பு ஜூஸ் சாப்பிடலாம் ப்ரோ. நிறுத்து கரும்பு ஜூஸ் ப்ரோ. நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு பாருங்க. இந்த மாடுங்க கூட தான் நாங்கள் வந்திருக்கோம். மாட்டு அடிச்சிட்டாங்க. மூடிட்டு இருக்க மாட்டேங்கிறா உனக்கே ஊற்றிட்டு மரியாதையா இருக்காரு. மாடுகிட்ட போய் ஆறிக்கிறாங்க. அது எனக்கு முட்டி சாவடிக்கணும். இந்த வீடியோ எடுத்து கண்டென்ட்டாக போடணும்ல. ஜூஸ் குடிச்சு கொஞ்ச தூரம் போன உடனே சிக்னல் ஸ்டாப் ஆயிடுச்சு. அட்டப்பாய் மசாரி வாழ்க்கை சகஜம் ப்ரோ. அவ்வளோதான் ரிட்டர்ன் திரும்புங்க அப்படின்னு திரும்பின உடனே அகைன் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. சரி திரும்ப ரிட்டர்ன் போட்டு எங்க ஜேர்னி நாங்கள் கண்டினியூ பண்ணோம். சுற்றி விட்ரு. வருதுடா அப்படியே வந்துருக்குடா சிக்னல். மேலே தூக்குனாங்கன்னா ஒரு சிக்னல் 2 சிக்னல் மட்டும் வருது. அடுத்த ஸ்டாப் 2 51884.5 எக்ஸாக்டா 2.2 கிலோமீட்டர்ஸ். இங்கே சிக்னல் வருது. அடுத்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் போனோம். ஸ்டாப் 3 பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் 51885.4. இங்கே வந்து சிக்னல் அச்சாவா கிடைக்குது கைஸ். இங்கேயும் நம்மளுக்கு சிக்னல் வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம சிக்னல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக அடி வாங்கியிருக்கு. இதில் RSSI அப்புறம் SNR ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி அடுத்தது போகலான்னு சொல்லி அவனை வண்டி எடுக்க சொன்னேன். இல்ல பெட்ரோல் போட்டு தான் வண்டி ஓட்டுறேன். நல்லாவே வருதுடா இங்கெல்லாம். நல்ல வேலை நம்ம அங்கேயே திருப்பிட்டு போல. இங்கே போய் நல்லா தான் வருது. ஸ்டாப் 4 பாருங்க கைஸ் 19 செகண்ட்ஸ் ஆகும் வந்து பாக்கம்னு போர்டு போட்டு பார்க்க 3.6 கிலோமீட்டர்ஸ் கூகுள் மேப்ல பார்த்தப்போ இப்போ இவரோட ஓஜி பைக்ல ஒரு ஃபால்ட்டு. இத்தனை கிலோமீட்டர் ஸ்டக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதில் நிற்குது. என்னதான் சிக்னல் குவாலிட்டியில் இஷ்யூ இருந்தாலும் we are still receivingல. அடுத்து கொஞ்சம் தூரம் போகலான்னு கிளம்பணும். ஸ்டாப் 5.1 கிலோமீட்டர் கூகுள் மேப். பொட்டல் காட்டில் கூட்டு வந்து விட்டுருக்கான்ப்பா. we are receiving. இங்கேயுமே நமக்கு சிக்னல் வந்துட்டு தான் இருக்கு. எப்படியே விட்டா பாகிஸ்தான் வரைக்கும் போயிட்டு தான் விடுவோம் போல இருக்கேன். அடுத்த ஸ்டாப் 5.9 கிலோமீட்டர் ஆஸ் பர் கூகுள் மேப். இந்த இடத்துக்கு வந்து சிக்னல் வரல. இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு கம்ப்ளீட்டா சிக்னல் லாஸ்ட். இங்க பக்கத்துல ஒரு இளநீ கடை இருந்தது. கொஞ்ச நேரம் இளநீ குடிச்சிட்டு வெயிட் வேற பண்ணோம். சிக்னல் அப்பயாவது வருமானு பார்க்க ரொம்ப நேரம் ஆச்சு. சிக்னல் வரவே இல்லை. ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிங்களா கைஸ், லோராவால 5 கிலோமீட்டர்லாம் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண முடியுது. பட் இந்த சிக்னலோட குவாலிட்டிஸ்லாம் டவுட் தான். ஸோ நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, ஃபார் லாங் ரேஞ்ச் கம்யூனிகேஷன் we need to trade off சிக்னல் குவாலிட்டி. ஆக்சுவலாக இன்னும் நான் இந்த லோராவை ஹைட்டாக மவுண்ட் பண்ணால் மேபி எனக்கு இன்னும் தூரமாக கூட சிக்னல்ஸ் கிடைக்கலாம். அது நம்மளுக்கு கிடைச்ச இந்த ரிசல்ட் வச்சு பார்த்தா போத் லோரா A and Bயை நல்ல பெரிய டவர்ஸில் தூக்கி வச்சோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 20 கிலோமீட்டர்ஸ்லாம் அசால்ட்டாக கிடச்சிரும். பட் சிக்னல் குவாலிட்டி கொஞ்சம் டவுட்டு தான். எனிவேஸ் கைஸ், நான் இந்த லோரா வச்சு ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதில் இந்த லோரா பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ட்ரை டு டேக் அ லுக் ஆன் தட். இந்த லோரா வச்சு என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. I'll make a next video out of it. Thank you so much for watching guys. Have a great day. Bye bye.